அனைவருக்கும் வணக்கம். அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறச் செய்யக்கூடிய, நெற்றியில் இற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மை செய்யும் முறையை அறிந்து கொள்வோம். முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் செல்லும் பொழுது இந்த மையை இட்டு செல்லலாம். இது உங்களுக்கு செல்லும் காரியம் எதுவானாலும் வெற்றியை பெறச் செய்யும். இதற்கு நாள், நேரம், கிழமை எதையும் பார்க்க தேவையில்லை. இதை செய்ய நமக்கு தேவையானது சிங்கப்பால் சாந்திமை என்று சொல்லக்கூடிய இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த வசிய பொருள் தேவை. இது பூஜை பொருள் விற்கும் கடைகளில் கிடைக்கிறது. 2 சொட்டு நல்லெண்ணெய், 1 கற்பூர வில்லை. இதை செய்யும் முறையை அறிந்து கொள்ளலாம். 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கற்பூரத்தை வைத்து தீபம் ஏற்றுங்கள். இவ்வாறு எரியக்கூடிய வில்லை இந்த ஓட்டில் உள்ள மையை உருகச் செய்து நமது நெற்றியில் இட்டுக்கொள்வதற்கான பதமான நிலையில் உருவாகும். இவ்வாறு தீபமேற்றிய கற்பூரம் அணைந்த பிறகு சிறிது நேரம் கழித்து இதை பயன்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாக நாம் செய்வதற்கு இதற்கு என்னென்ன பொருளை பயன்படுத்தினோம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சிங்கப்பால் சாந்தி மை என்று சொல்லக்கூடிய இந்த மை, இது நாட்டு மருந்து கடைகளிலும் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளிலும் கிடைக்கும். இன்றும் நமது கிராமப்புறங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு டிஸ்டி ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மையை குழைத்து வைப்பார்கள். இதில் 1 கற்பூர வில்லை, 2 சொட்டு நல்லெண்ணெய் இதை பயன்படுத்தி இதை செய்துள்ளோம். இது சூடு தணியும் வரை காத்திருக்க வேண்டும். முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் செல்லும் பொழுது இந்த மையை நெற்றியில் இட்டு செல்வதன் மூலம் அது எந்த செயலாக இருந்தாலும் வெற்றியடையும். இதை தினமும் கூட நெற்றியில் இட்டு வரலாம். நாள், கிழமை, நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. எந்த நேரமாக இருந்தாலும் வீட்டில் இருந்து வெளியில் செல்லும் முன் சாமி படத்தின் முன் இதை வைத்து 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு 1 வில்லை கற்பூரம் வைத்து தீபமேற்றி அது அணைந்த பிறகு இதை நாம் நெற்றியில் இட்டு வெளியில் செல்லலாம். இப்பொழுது இந்த மை தயாராகிவிட்டது. இந்த மையை இடும் முறை, வலது மோதிர விரலில் இந்த மையை எடுத்து ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி
நெற்றியில் இட்டுக்கொண்டு எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் அந்த காரியம் வெற்றியடையும். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் இதை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல அரிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.